அனைவருக்கும் வணக்கம். போன காணொலியில் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்ன ஜெகன் ராஜா அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். போன காணொலியில் நம்ம கேட்ட கேள்வி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என்ற வரிகளை பாடியவர் யார்? சரியான விடை நமச்சிவாயர். முதல் கேள்வி, ரங்கராஜன் என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? கல்யாண சுந்தரனார், மீரா, தமிழன்பன், சுஜாதா. உங்களுக்கான நேரம். சரியான விடை சுஜாதா. இரண்டாவது கேள்வி, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார்? பாம்பாட்டி சித்தர், திருமூலர், பத்திரிகிரியார், சிவவாக்கியார். உங்களுக்கான நேரம். சரியான விடை பாம்பாட்டி சித்தர். மூன்றாவது கேள்வி, செவ்வழிப்பண் என்பது எந்த திணைக்குரிய கருப்பொருள்? குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். உங்களுக்கான நேரம். சரியான விடை நெய்தல். நான்காவது கேள்வி, சொற்போர் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? மணிமேகலை, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், வளையாபதி. உங்களுக்கான நேரம். சரியான விடை குண்டலகேசி. ஐந்தாவது கேள்வி, முக்கூடர் பல்லு நூலில் இடம்பெறாத ஆறு எது? கோதண்டராம ஆறு, சிற்றாறு, வைகை ஆறு, தாமிரபரணி. உங்களுக்கான நேரம். சரியான விடை வைகை ஆறு. ஆறாவது கேள்வி, நெய்தல் திணைக்குரிய தெய்வம் எது? இந்திரன், வருணன், துர்க்கை, திருமால். உங்களுக்கான நேரம். சரியான விடை வருணன். ஏழாவது கேள்வி, பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? ராமலிங்கனார், திருவிக்கா, பாரதியார், பாரதிதாசன். உங்களுக்கான நேரம். சரியான விடை ராமலிங்கனார். எட்டாவது கேள்வி, ராசராச சோழனுலாவை இயற்றியவர் யார்? புகழேந்தி புலவர், கம்பர், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர். உங்களுக்கான நேரம். சரியான விடை ஒட்டக்கூத்தர்.
9வது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 101, 40, 97, 81. உங்களுக்கான நேரம். சரியான விடை 97. 10வது கேள்வி, புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர் யார்? இளங்கோவடிகள், வள்ளலார், அப்பூதியடிகள், கம்பர். உங்களுக்கான நேரம். சரியான விடை வள்ளலார். அடுத்தது உங்களுக்கான கேள்வி, வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்பவர்கள் கடுவெளி சித்தர், அழகுனி சித்தர், குதம்பை சித்தர், கமன சித்தர். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் கூறலாம். மேலும் நமது காணொளிகள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம்.